வெல்கம் டு அரவுண்ட் தி வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். அப்படிதானே இருக்கு பாருங்க, எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்காரு, வந்துருவாரு. For the first time TNPL YouTubeல வருது. YouTube ஒரு சூப்பர் ஸ்டாரோட இன்டர்வியூ இல்லாம எப்படி அப்படிங்கிறதுனால நான் தான அது. சரி ஓகே, நம்பன்னு சொல்லிருக்கலாம். ஓகே, நாங்க தான் அது. லுக், ஐ திங்க் யூடியூப் வந்து எனக்கு ஒரு ரொம்ப எங்கேஜிங் பிளாட்ஃபார்மா இருந்திருக்கு. ஏன்னா நான் இது எப்படி நடக்கும், என்ன போகும் அப்படின்னு எதிர்பார்த்துலாம் ஆரம்பிக்கல. சும்மா கொரோனா டைம்ல வந்து சும்மா இருக்கோமே, ஏதாவது பண்ணலாம், லைக் லெட்ஸ் கீப் ஆர் செல்ஃப் எங்கேஜ் அண்ட் தி அதர்ஸ் ஆல்சோ எங்கேஜ்னு சொல்லி ட்ரை பண்ணது. பட் இட்ஸ் கிவன் மீ அ நியூ அவென்யூ டு எக்ஸ்ப்ளோர் கிரியேட்டிவிட்டி. ரொம்ப என்ஜாய் பண்ற ஒரு விஷயம். இப்போ ஒரு சின்ன பிரேக் கொடுத்துருக்கேன் இந்த டிஎன்பிஎல் பசங்களோட. கொஞ்சம் ரோதனையா இருக்கு. நம்ம ப்ரொடியூசர் சொன்னாரு இந்தியா ஸ்ரீலங்கா டெஸ்ட் அது வருது, அது வரைக்கும் பிரேக் கொடுத்துருக்கேன். யூசுவலா இவ்வளவு பிரேக் எல்லாம் லாங் பிரேக் எல்லாம் விடவே மாட்டோம்ல. ஆமா. பட் எஸ் அண்ணா, TNPL it's the 10th year. உங்களுக்கு how special is TNPL னா? ஆக்சுவலி TNPL ஸ்பெஷல் அப்படிங்கறதோட ரியலி எனக்கு தமிழ்நாடு கிரிக்கெட் ரொம்ப ஸ்பெஷல் சஸ்திகா. அது வந்து வெரி ஹார்ட் டு எக்ஸ்பிளைன். நான் இன்டென்சிட்டி கொண்டு வரத கூட சம்டைம்ஸ் கேன் பி மிஸ்கன்சீவ்ட், ஆக்சுவலி மிஸ்இன்டர்பிரட்டட் ஆர் ரெப்ரசன்டட்னு சொல்லலாம். என்னோட இன்டென்சிட்டி இஸ் கம்ப்ளீட்லி ஓகே, இஸ் கம்ப்ளீட்லி டுவர்ட்ஸ் தமிழ்நாடு என்ன பண்ணணும், ஹவு கேன் ஐ ஹெல்ப் த கிரிக்கெட்டர்ஸ் வேர் ஐ கேம் ஃப்ரம். ஏன்னா நான் இந்த ஸ்டேட்லேருந்து போகும்போது எவ்வளோ பேஷனேட்டாக போனேன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. இங்கேருந்து நம்ம ஊர் ஆளுங்க மேலே வரணும்னு ஆசைப்பட்டு போகிற ஒரு ஆள். ரெகுலராக அதுக்கு தான் கூட ஆஃப் சீசனும் ஒர்க் பண்ணுவேன். எனக்கு திண்டுக்கல் டிராகன்ஸ் ரொம்ப ஸ்பெஷல். எங்களோட ஓனர்ஷிப் குரூப்புமே நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. எங்களால் இயர் ஆன் இயர் டேலண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ இப்போ அது யூடியூப் இது ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப்பாக இருக்குது. நல்ல மேரேஜ். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து சொன்னீங்க ஹவு திண்டுக்கல் டிராகன்ஸ் தி ஜர்னி ஹேஸ் பீன் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க. we've seen you pick new talents. In fact இன்னைக்கு the first gameலயே வந்து we saw a lot of talents. How do you even analyze it? எங்களுக்கு I want to pick your brain on that. ஸோ இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறோம்னா we run a high performance program for this. இன்ஃபேக்ட் நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து கார்த்திக் சரண் எடுத்திருந்தோம், அதுல் விட்கர் எடுத்திருந்தோம், ஹனி சைனி இருந்துருக்கோம். இன்ஃபேக்ட் ஹனி சைனியெல்லாம் நான் பர்சனலாகவே எனக்கு தெரிஞ்சு நானே ஒரு 20 hours ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன், 20-25 hours ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். கார்த்திக் சரண்லாம் வந்து எங்கிட்ட திட்டு வாங்காத நாளே கிடையாது. உன்னை பற்றி தான் பேசுகிறேன். இல்ல, அவன் என்கிட்ட திட்டு வாங்காத நாளே கிடையாது. திட்டு வாங்குறது என்னன்னா இட்ஸ் வெரி அஃபெக்ஷனேட் வே ஆஃப் டீலிங் வித் இட். அவன் வந்து வெரி வெரி ஹம்பிள் பிகினிங். அண்ட் எப்படின்னா கரெக்டாக சொல்ற ஹசிகா, இதே கிரவுண்ட்ல தான் நாங்க ஒரு ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணோம். அந்த ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணும்போது என்னாச்சுன்னா அவன் எங்க ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்லயே இல்லை. ஆனஸ்ட்லி காட் ஃபார்பிட். அப்ப என்ன பண்ணான்னா ஒரு ஷாட் அந்த பக்கத்துல இருந்து அடிச்சான், ஒரு 6. அது இந்த மேல இருக்கிற ஓட்ல கிளைம்பிங்ல போச்சு. ஸோ என்னாச்சு, எனக்கு ஆப்ஷன் இல்லை. எல்லாரும் எங்களோட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. அப்போ சொன்னேன், டேய் அவனை பொட்டி படிக்கலாம் தூக்கி திண்டுக்கல்ல கிளம்பி வர சொல்லு, ஃபுல்லாக இங்கே வச்சு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீஸ் கம் அ லாங் வே ஆஸ் அ பவுலர், ஃபீல்டர், பேட்டர் எல்லாமே. அந்த மாதிரி there are quite a few other guys, அதுல் விட்கர், தினேஷ், நிறைய பேர் இருக்காங்க, ஆர்கே. ஸோ வி ஒர்க், சக்தி கருப்புசாமி, வி ஒர்க் வித் தம் த்ரூ த இயர். அண்ட் அவங்களோட பியூட்டிஃபுல்லாக என்ன ஒரு விஷயம்னா ஒரு கல்ச்சர்னு சொல்லுவோம். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, நான் எங்கே விட்டேனோ ஆஸ் அ கேப்டன், நான் மோர் தென் அ கேப்டன் என்டையர் டீமை கோச்சிலேருந்து எல்லாமே பண்ணியிருக்கேன். அதே ரோலை இப்போ இந்தர் டேக் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கான். அண்ட் அதை பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. வருண் சக்கரவர்த்தி NCL இருக்கான், பட் ஹி ரீச்சஸ் அவுட். இன்னைக்கு வந்து எங்களோட மேட்சுக்கு முன்னாடி ஹீஸ் ரீச்ட் அவுட் ஆன் அ வீடியோ, ஹி கேவ் அ மெசேஜ். சாண்டி இஸ் கம்ப்ளீட்லி இன் டியூன். ஸோ இது எப்படின்னா we have made it their team. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இதோட சக்ஸஸ். It definitely looks like a home. And also அண்ணா, நீங்க வந்து உங்க டீம்ல யார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. பட் இஸ் தேர் எனி பிளேயர் யூ லுக் அவுட் ஃபார் இன் மற்ற டீம்ஸ்? கண்டிப்பா நீங்க வந்து கண்டிப்பா பார்ப்பீங்க. உங்களோட ஐஸ் அப்படி வந்து கேட்ச் பண்ணது யாரு? கேட்ச் பண்ணதில்ல. லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து எஸ்ஐக்கு நாங்கள் 3 பேரும் இங்கே ட்ரையல்ஸ்க்கு வந்திருந்தோம். இதே கிரவுண்டில் தான் நடத்தணும். அப்போ ட்ரையல்ஸ் நடத்தின போது டே அவனை வாட்ச் பண்ணுறா அப்படின்னு நாங்கள் 3 பேரும் வாட்ச் பண்ண ஒரு பேர் எஸ்ஐக்கு மத்து. எங்களால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா ஹன்னி சைனிக்கு ஹார்டாக போன தடவை. பட் எங்களால் எஸ்ஐக்கு மத்து எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அம்பரீஷ், RS அம்பரீஷ், அது ஒரு another pick that we would love to have. We tried to get him, couldn't. கோவையில் இருக்காரு. பட் அஃப்கோர்ஸ் அது ஒரு another pick. I really do think very highly of him. அதுக்கப்புறம் இந்த வருஷம் தீபேஷ் தேவேந்திரன் ஆட போறான்னு நினைக்கிறேன். That's also another player I want to watch out for. ரொம்ப வருஷம் கழிச்சு தமிழ்நாடுலேருந்து ஒரு crop of under-19 சூப்பர் ஸ்டார்ஸ் வராங்க. ஸோ இப்போ எங்க டீம்லேயே BK கிஷோர் இருக்காரு, வினீத் இருக்காரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களை இன்னைக்கு விளையாட வைக்க முடியல. But you will see them at some stage. Definitely, yes. All right, Anna, thank you so much. உங்களோட டைம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. YouTube ஸ்டார், சூப்பர் ஸ்டார். நன்றி சஸ்திகா, நன்றி. Thank you.